ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பேபி சுடிதார் டாப் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 வயசு குழந்தை, 2 to 3 வயசு கொஞ்சம் பாடியாக இருக்கிற குழந்தைக்கு வந்து இப்போ சுடிதார் டாப் தைக்க போகிறோம். இது வந்து நமக்கு ஜாக்கெட் புடவையில் வந்து ஜாக்கெட் துணி இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா சில பேர் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஜாக்கெட் துணியில் தான் வந்து இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து பட்டு புடவையோட ஜாக்கெட் துணி. அந்த துணியை வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து லைனிங் வந்து உள்ளார போடுறதுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் லைனிங் காட்டன் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்டு எவ்வளோ அப்படின்னாக்கா, எனக்கு வந்து 18 இன்ச்சு. லைனிங் எப்போதும் வந்து 1 இன்ச்சு இல்லைனா வந்து ஒரு 2 இன்ச்சு குறைச்சலாக தான் நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து லைனிங் எப்போதும் உள்ளார போகும். அதனால் வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு 1 இன்ச்சு குறைச்சலாக தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஹைட் எனக்கு 18 வேணும். 17 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் குறிச்சிக்கிறேன். இப்போது ஒரு 2 to 3 வயசு குழந்தை அப்படிங்கும்போது அதோடய ஷோல்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 4.5 மீன்ஸ் 9 இன்ச்சு. கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால ஒரு 9 இன்ச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதோட ஹாஃப் 4.5. இப்போ நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோனாக்கா 2 இன்ச் எடுத்திருக்கேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது 2.5 வந்து நிற்கும். 4.5 எடுத்திருக்கேன். கட் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது 4 வந்து நிற்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு நெக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு. பேக் நெக் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அதை ஷோல்டர்லேயும் லைன் கிழிச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம வந்து அது மாதிரி கொடுத்துக்கலாம். பேக்குக்கு வந்து நான் கர்வ் கொடுக்குறேன், ஃப்ரண்ட்டுக்கும் கர்வ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது உடம்பு சுற்றளவுக்கு எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னாக்கா, நான் வந்து எனக்கு 6.5 இன்ச்சு போதும். நான் 7 இன்ச்சுக்கு நான் இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தையோட ஃபுல் உடம்பு சுற்றளவு வந்து 24 ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து 26க்கு எடுத்திருக்கேன். ஸோ 6.5 இன்ச்சு போதும். நான் வந்து 7 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது கூட எடுத்தால் கூட ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம கடைசியாக எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கலாம் கூட. நீங்கள் வந்து 7.5 கூட எடுத்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். இதோட ஷோல்டர் ஸ்லோப்பு ஒரு வந்து 1/2 இன்ச்சு விட்டு கீழே 4 இன்ச்சு மேலே அந்த லைன்லேருந்து குறைச்சிங்கன்னா 4.5க்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து கொடுத்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சுக்கு கீழே லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு. இப்போ டோட்டல் எல்லாமே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு லைனிங் கிளாத்து. ஸோ லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பக்காவாக ஈஸியாக உங்களுக்கு ட்ரெஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா லைனிங்லேயே நமக்கு வந்து பாதி ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடும். அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளியராக கிடைக்கும். அதனால் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கணும். இப்போ எப்போதும் கட் பண்ணுற மாதிரி பேக்கில் கட் பண்ணிக்கணும். அந்த லைனில் வந்து ஷோல்டரை கட் பண்ணணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கைக்கும் ஸ்லீவும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து செஸ்ட்டு மட்டும் லைனிங்காக இருக்கிறதுனால நீங்கள் செஸ்ட்டோட அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு ஒரு 2 இன்ச்சோ 4 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் துணி கட் பண்ணாலே போதும். ஃபுல்லாக ஹிப்பு கீழே எல்லாமே வந்து செக் பண்ணணுன்ட்டு வந்து லைனிங்க்கு தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்தாச்சு, ஃப்ரண்ட்டும் எடுத்தாச்சு, பேக்கும் எடுத்தாச்சு. இப்போ பேக் பீஸை தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கு 3, ஃப்ரண்ட் வந்து 3.5 இன்ச்சு நெக்கு வச்சுருக்கேன். நம்ம 3.5ல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து 3.25 4 வந்து நிற்கும். கரெக்டாக இருக்கும். குழந்தை வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிற குழந்தை, மெல்லிஸாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் கையை வேணால் குறையணுன்னாக்கா நீங்கள் வந்து கையை வந்து இப்பயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், குறைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைனிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோங்கும்போது அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து உட்காரும், அமையும். அதனால் நம்ம வந்து கையை இதுலேயே வந்து நான் வந்து குறைஞ்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னா சில பேர் இதை விட்டுட்டு நம்ம தைக்க மீது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களுக்கு வரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம குறிச்சிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு, எனக்கு அது பேக்கு அப்படின்னு குறிச்சிக்கிட்டேன். இப்போ ஃபேப்ரிக் எடுக்கலாம். இது வந்து பட்டு ஃபேப்ரிக்காக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக நழுவி போகும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இது மாதிரி பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தைக்கிறது பெட்டர். எனக்கு நிறைய கிளாத் இருக்கிறதுனால நான் வந்து எவ்வளோ மெஷர் எடுக்கணுமோ அவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கீழே வந்து அந்த லேஸோடு சேர்த்து தான் நான் தைக்க போகிறேன். ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது எனக்கு முன்ன பின்ன இருக்குது. கிளாத் எனக்கு எவ்வளோ தேவையோ எனக்கு 14 இன்ச்சு, ஸோ 28 இருக்குது இந்த கிளாத்து.
நான் வந்து அப்படியே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு 26 போதுமானது. ஆனால் நான் 28 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். லைனிங்கை விட கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ கடைசியாக இருக்கும்போது நோ ப்ராப்ளம், அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து 28 அப்படியே எடுத்துக்கிறேன். ஹைட் எனக்கு வந்து 18 இன்ச்சு தேவை. லைனிங் வந்து நான் 17 தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஹைட்டு வந்து 18, ஏன்னா கீழே எனக்கு வந்து லேஸ் வந்து ஏற்கனவே மடித்து தைச்சிருக்காங்க. அதனால் மேலே வந்து ஷோல்டருக்காக நான் ஒரு 1/2 இன்ச் எடுத்து 18 வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் 18 எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கும் 18 எடுத்து இந்த பீஸை நம்ம வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். தனியாக கட் பண்ணிட்டு எடுத்துட்டா தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பட்டு ஃபேப்ரிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த கிளாத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1க்கு 2 வாட்டி வந்து நமக்கு ஹைட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து கட் பண்ணுறது பெட்டர். 18 வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 18 எனக்கு போதும் கிளாத்து. இப்போ இது ஃப்ரண்ட் பக்கம் நம்ம மெஷர்மெண்ட் படியே எடுத்துக்க மாட்டோம். எப்போதும் பேக்கில் தான் மெஷர்மெண்ட் எடுப்போம் கட் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி நான் பேக்கில் திருப்பிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எனக்கு இது தேவையில்லை. அதனால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த கிளாத் மட்டும் நான் எடுத்து ஃபோல்டு வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து வச்சுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை பேக் லைனிங்கு ஃபஸ்ட்டு பேக் தான் எப்போதும் கட் பண்ணணும். நான் பேக் லைனிங்கை மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா துணி நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நான் விடுறேன். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கோட நெக் கட் பண்ணுறேன். உங்களுக்கு நழுவுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெயிட் வச்சுக்கலாம் மேலே, அப்படிலாம் பின் குத்திக்கலாம், ஏதாவது குத்திக்கலாம். நான் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இதாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் அதே மாதிரியே வச்சுட்டு கட் பண்ணலாம், ஒன்றும் பயம் இல்லை. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பின் குத்திட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இப்போ பேக் நெக்கு பேக்கு கை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத்தும் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வந்து நான் எடுத்துடுறேன் தனியாக. பேக் இப்போ இதுக்கு ஃப்ரண்ட் லைனிங்கை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்தை. ஃப்ரண்ட் இது 1/2 இன்ச்சு கீழே குறைச்சி இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் வந்து கீழே இறக்கி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைனிங் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கை விட நமக்கு லைனிங் வந்து குறைச்சலாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அசிங்கமாக வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ கை எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவ் இல்லாதது, ஸ்லீவ்லெஸ் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங்கில் என்னோடய மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. கிளாத் லைனிங் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் எல்லாமே வந்து அந்த லைனிங் ஒன்று தான். அதனால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த எழுதின மார்க் வந்து நான் வந்து உள்ளே போகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து பேக் சைடில் உள்ளது தான் நான் வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம திருப்பி விட்டோம்னா இந்த எழுதியிருக்கிறது வந்து எனக்கு பேக் சைடில் போயிடும், தெரியாது. அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் ரெடியாக வச்சுட்டேன். இதை கையை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். கையும் கழுத்தும் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் நான் ஸ்டிச் பண்ணல. இப்போ காட்டுற மாதிரி கை கழுத்து மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். ஷோல்டரை நான் அது வரைக்கும் விட்டுருங்க, கழுத்து அதுலேருந்து அது வரைக்கும் விட்டுருங்க. கை இது ஷோல்டரை நான் ஸ்டிச் பண்ணாமல் நான் இதை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் நாச்சஸ் போட்டிருக்கேன். கழுத்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ்ஸு, கை இது ஸ்டிச் பண்ணிட்டு நாச்சஸ்ஸு போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நாச்சஸ் போட்டிருக்கேன். நாச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் மறந்துடாமல் நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி கையை இப்படி வெளில விட்டு ஷோல்டரில் வெளில விட்டு இப்படி வெளியில் எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து பின்பக்கம் போயிடும், ஃப்ரண்ட் சைடு முன்னாடி பக்கம் வந்துடும். இப்போ ரெண்டுமே வந்து பாருங்கள், நான் வந்து பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்திருக்கு பாருங்கள். கழுத்தும் சரி கையும் சரி. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி வைக்கணும்னா நீங்கள் வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கப்புறமா. இல்லைனாக்கா இப்படியே விடணும்னா விட்டுடலாம். இதுவே வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு கிளாத்து. இப்போது ஷோல்டர் நான் வந்து ஃபினிஷ் பண்ணல. ஷோல்டர் வந்து எனக்கு இப்படி பிரித்து இருக்குது இல்லையா. இப்போ ஒரு கிளாத்து பேக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் நல்ல பீஸாக தான் இருக்குது.
ஃப்ரண்ட் பக்கம் பேக் வந்து கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து நான் வந்து பேக் சைடு திருப்பி வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும் இது பேக்கில் இருக்குது, அது வந்து நேராக இருக்குது. இப்போது இப்படி வச்சுருக்கிற மாதிரிங்க பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் எனக்கு பேக் சைடு அதாவது வெளிப்பக்கம் நான் உள்ளார திருப்பி வைக்கல. இந்த மாதிரி கிளாத் இருக்குது. பேக் சைடு கிளாத்தை எடுத்து நான் இந்த ஷோல்டர் பக்கம் உள்ளே விட போகிறேன். இப்போது ஒன்று வந்து நல்ல பக்கமாக இருக்குது, ஒன்று வந்து திருப்பாத பக்கமாக இருக்குது. அந்த திருப்பாத பக்கத்தில் நல்ல பக்கத்தோட ஷோல்டரை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி லைனிங்கை தூக்கிக்கிட்டு இது உள்ளே விடுறேன். இப்போது வந்து இந்த ஷோல்டர் ஸ்டிச் பண்ண போகிறது வந்து மேஜிக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டிச் பண்ண இடமே வந்து நமக்கு தெரியாது ஷோல்டரு. இது பெப்பேவோட கிளாத்து, பெப்பேவோட சுடிதார் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போது செஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா ஒரு பீஸ், அதாவது 2 பீஸ் வச்சுருக்கோம், ஒரு பேக்கு ஒரு ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி திருப்பி ஸ்டிச் பண்ணதை வந்து பின்னாடி திருப்பி நல்ல பீஸாக வச்சுக்கணும். ஒரு இதை வந்து திருப்பாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுருக்கோம். இந்த ஆஸ் இட் இஸ் அப்படியே தச்ச பகுதியை வச்சுருக்கிறத வந்து நல்ல பகுதியை எடுத்துகிட்டு வந்து தச்ச பகுதி இது உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம். அப்போ 2 ஷோல்டரும் வந்து கரெக்டாக வரணும், ஒரே ஃப்ளாட்டாக வரணும். திருப்பிக்குச்சுனாக்கா கஷ்டம், அதை மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்கிறாமல் இருக்கும். 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா 2 ஷோல்டரையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு கஷ்டமும், அதாவது பின்னாடி திருப்பிக்கிட்டா இருக்கா அந்த கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி எவ்வளோ இன்ச் நம்ம விட்டுருக்கோம், ஒரு 1/2 இன்ச்சோ இல்லைனா 1/4 இன்ச்சோ, 1/2 இன்ச்சுக்கு தைச்சிங்கன்னா பெட்டர். இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் எனக்கு வந்து அங்கே இருக்குது, இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது ஒரு பீஸஸை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. ஒரு மேஜிக் ஸ்டிச் இது, மேஜிக் ஸ்டிச் தான் இது. ஸோ ஸ்டிச் பண்ணதே தெரியாமல் நமக்கு வந்து உள்ளே போயிடும். 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் வச்சோம், இந்த 2 இன்ச்சு கரெக்டாக இங்கே வந்துடும். நீங்கள் கரெக்டாக வச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து எந்த முன்ன பின்ன இல்லாமல் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து விழும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே விழுந்துருச்சு. ஸ்டிச் பண்ண ஒரு வவுடு இது கூட தெரியாமல் இருக்குது, எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல், ஏன்னா உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சுடிதார் வந்து லைனிங் கிளாத்தை தைச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ நீட் ஃபினிஷாக இருக்கும். நீங்கள் பெரியவங்க சுடிதாரை வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், லைனிங் உள்ளது மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால குத்தாது, ஏன்னா வந்து இது வந்து சில்க் துணியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், குத்தாது, எதுவுமே செய்யாது. இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் படி நமக்கு வந்து உடம்பு பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸஸாக எனக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸஸாக துணி இருக்குது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து சுடிதார் டாப் கிடச்சிருக்கு. குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குத்தாது, எதுவும் செய்யாது, பர்ஃபெக்டாக அது வந்து நிற்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நான் இந்த மாதிரி சில்விங்கோ கிராஃப்டோ வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து குழந்தைங்க பேஸ் பண்ணி டாப்ஸு, ஃப்ராகு அந்த மாதிரி எல்லாமே வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல டாப்ஸு, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you. Bye-bye.